அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, போலி எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை மாவில் வீட்லேயே சாஃப்டாக எப்படி இந்த போலியை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். நார்மலாகவே போலினாலே 2 விதமாக பண்ணுவாங்க அந்த ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து உள்ளே தேங்காய் வச்சு பண்ணுவாங்க, இன்னொரு விதம் பருப்பை வச்சு பண்ணுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் பருப்பை வச்சு தான் இந்த போலியை நான் செய்ய போகிறேன். இந்த பருப்பு போலி சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படி நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது ஊறுற வரைக்கும் நம்ம இங்கே மாவுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். நான் கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். தேவைன்னா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக ஃபுல்லாக மைதா மாவு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நீங்கள் கடையில் விற்கிற போலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாவு பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக பிசையணும். ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கையால் நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சுக்கிங்க. நல்லா சாஃப்டான ஒரு மாவு கொண்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் மாவு. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா வாஷ் பண்ணி இந்த தண்ணிலாம் ட்ரெயின் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ இது போட்டுட்டு இந்த கடலைப்பருப்பு வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 4 to 5 விசில் வந்துட்ட பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்ட பிறகு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த போலியை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த பருப்பு வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட நல்லா இருக்காது. ஸோ நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு பருப்பு எடுத்தால் கையில் மசிச்சா நல்லா மசியணும். இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த மாதிரி கடலைப்பருப்பு குக் பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இதில் இருந்துச்சுன்னா அதை ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்துருங்க. வேக வச்ச கடலைப்பருப்பை நான் வேறு ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் வந்து ஆனில் இருக்குது. இப்போ வந்து நான் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் எந்த அளவுக்கு சேர்க்கலான்னா, 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 to 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் சுத்தமான வெல்லம். ஸோ நான் டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். ஒரு வேளை உங்ககிட்ட இருக்க வெல்லத்தில் கொஞ்சம் மண் மாதிரி இருக்கிறதா இருந்தால் நீங்கள் தனியாக காய்ச்சி வடிகட்டி ஆட் பண்ணிக்கிங்க. வெல்லம் சேர்த்த உடனே இந்த மாதிரி மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக நான் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா பாருங்கள், பேனில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டாமல் வரணும். அப்படி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் மாவை. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் ஒரு 5 to 10 நிமிஷம் கையால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கிங்க. பால் மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு கையாலே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து விடுங்க. ஒரு சின்ன சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அப்போ அது நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டஃபிங் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நடுவில் வச்சுருங்க. இதில் வச்சு அந்த ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் எல்லாம் மொத்தமாக இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சு தான் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சப்பாத்தி செய்கிற இந்த கட்டை, இந்த டேபிள் 2த்திலையும் எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்டஃபிங்கை மாவை வந்து இதில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கிங்க. எல்லா பக்கமும் ஈவனாக வரா மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்குங்க. இதோட திக்னஸ் இந்த மாதிரி வரா மாதிரி பார்த்துக்குங்க.
இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். போடுறதுக்கு முன்னாடி தவாவை வந்து எண்ணெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கிங்க. நல்லா சூடாக இருக்குது தவா. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த போலியை வந்து இதில் போட்டுக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒன் சைட் லைட்டாக குக் ஆன உடனே இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு எண்ணெய் போட்டுக்கிங்க. ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கடையில் பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் இதில் போட்டுக்குங்க. இதில் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். 2 சைடும் மாறி மாறி ஒரு 2, 3 தடவை திருப்பி போட்டுக்குங்க. இது 2 பக்கமும் நல்லா குக் ஆன உடனே வேறு ஒரு பிளேட்க்கு நம்ம எடுத்துடலாம் இதை. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம சாஃப்டான டேஸ்டியான போலி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போலி நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட வேணாம். வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.